ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு அரை கப், மைதா மாவு அரை கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு ஃபுல் கப் எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கோதுமை மாவில் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 மாவு மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். 2 முட்டை எடுத்துருக்கிறேன், 1 கப் நாட்டு சர்க்கரை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டை இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க முட்டை யூஸ் பண்ணாமலே நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, தூசி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுனாலும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ப்ளம் கேக் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஜீனி கேரமலைசைஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணாமல் ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நமக்கு அந்த ப்ளம் கேக் கலர் கிடச்சிரும். நான் இன்றைக்கி ஜீனி யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதில் அரை கப் சேர்த்தா போதும். இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். அந்த முட்டையும் அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இருக்காது. அந்த முட்டையும் சுகரும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு க்ரீமி லேயருக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு. பேக்கிங் சோடா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்கலை, பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அரை கப் மைதா மாவு, அரை கப் கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி நீங்கள் மைதா மாவுலேயே சேர்க்கணும் அப்படின்னா மைதா மாவு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, இல்லை கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த 2 மாவுலையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மைதா மாவில் செஞ்சால் உங்களுக்கு இன்னும் நல்லா கேக் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். கோதுமை மாவோட மைதா மாவில் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 மாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காமல் நான் இன்றைக்கி என்ன சேர்ப்பேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் சாஃப்ட்னஸ்க்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் க்ரீம் மில்க் இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லை பட்டர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த சாஃப்ட்னஸ்க்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். நான் இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா எந்த பாத்திரத்தில் செய்வீங்களோ அந்த பாத்திரத்துக்கு இந்த பேட்டரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றிக்கிடணும். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் மில்க் சேர்த்துட்டு ஓரளவு சாஃப்ட்னஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பேட்டரை நம்ம அவனில் நம்ம கேக் செய்கிற பேனுக்கு மாற்றிக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ட்ரை கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக்பெரியும் ஸ்ட்ராபெரி எல்லாமே ட்ரை பண்ணதை எடுத்துருக்கேன். ப்ளூபெரி அது அந்த ரெட் கலர் ஸ்ட்ராபெரி. இதெல்லாமே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸில் இருந்து எடுத்துருக்கேன்னா. இது பிளாக்பெரி. இப்போ இது ட்ரை கிரேப்ஸ் போட்டாச்சு, அப்புறம் கேஷ்யூ நட் போட்டாச்சு. நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பாதாம்லாம் சேர்க்கணும், நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா பேக் ஆகிடும். அதனால் நான் என்ன செய்யலை அப்படின்னா பேனில் ஃப்ரை பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பவுலுக்கு மாற்ற போகிறேன். இப்போ கேக் வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய்யில் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரை அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம அந்த பவுல் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஓரளவு பாதியாக வச்சா தான் அந்த கேக் பேக் ஆகி நமக்கு அந்த பவுல் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த பவுல் எடுத்தாலும் அதில் ஹாஃப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா கொஞ்சமாக இந்த பெரிஸ் சேர்க்க போகிறேன். ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. பிளாக்பெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் அது கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல் அட்ராக்ஷனாக இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேக் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷனில் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இது வந்து நான் வந்து ஒரு 1 மினிட் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்பியும் நம்ம ரெடி பண்ணி இருக்கிறத பேட்டரை நம்ம அப்படியே அவனில் வச்சுக்கலாம். அவனில் வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 200 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷனில் வச்சு நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். 200 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் நான் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் நல்லா பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சு பார்க்க போகிறேன். 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் பேக் ஆகிருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பேக் ஆகலைன்னா திரும்பியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 20 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கிறேன். பேக் ஆகிடுச்சிருக்கு. நீங்கள் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம பேக் பண்ணுற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முடிய போகுது. சம்டைம்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா சைடில் எல்லாமே வெந்திருக்கும், சென்டரில் மட்டும் சம்டைம்ஸ் வேகாது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது முடிய போகுது பாருங்கள், முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வெந்திருக்கா அப்படி பார்த்துக்கோங்க. சென்டரில் நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சப்போஸ் நல்லா வேகலைன்னா திரும்பி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 20 மினிட்ஸில் வெந்துடுச்சு. இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி எடுக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த பவுலை விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி சைட் லேயர்ஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து ஈஸியாக நமக்கு வெளியில் எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறணும். ஆறினா தான் கேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பவுலை விட்டு வெளியில் வரும். சூடாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கேக் நல்லா ஆறிடும். இப்போ கேக் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பவுல் மாற்றி ஒரு இலையில் மாற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. அந்த ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.